இன்டர்நெட்ல அவ்வளவு மிஸ்ட்ரிஸ் வந்து கொட்டி கிடக்குது. அதுல ஒரு முக்கியமான ஒரு மிஸ்ட்ரி தான் சிகேடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஸ்ட்ரி. சிகேடா பூச்சி தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூச்சி பேரை வச்சு ஆன்லைன்ல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியாது, எதனால இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. பட் இன்னை வரையும் அது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. ஜனவரி 14, 2012 ஆன்லைன்ல 4chan சொல்லப்படுற ஒரு யூசர் வந்து ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்றாரு. அந்த போட்டோல என்ன போட்டிருக்குன்னா, நாங்க டேலண்டான ஒரு இண்டிவிஜுவலை தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த போட்டோவை நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா எங்களை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணப்படுது. அந்த இமேஜ்ல வந்து என்ன மாதிரியான வேலை, எதுக்காக இந்த வேலை நாங்க எடுக்கிறோம், எதுக்கான அந்த ஆட்கள் தேவைன்றதெல்லாம் எதுவுமே போடல. இந்த இமேஜ் நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா எங்களை வந்து அடையலாம் அப்படின்னு சும்மா ஒரு போட்டோ வந்து இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணப்படுது. அனானிமஸா ஒரு ஆளால எடுத்த உடனே இன்டர்நெட் கம்யூனிட்டி வந்து பெருசா வந்து ரியாக்ட் பண்ணல. ஏதோ ஒரு போட்டோ நார்மலா வந்து இதா இருக்கு போல அப்படின்னு போயிருந்தாலுமே ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு சில நேரங்கள்லயே ஒரு ஆள் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ல இந்த இமேஜை போட்டோ வைக்கிறதுக்கு அதுல வந்து ஒரு லிங்க் வந்து கீழே காட்டுது. அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த இமேஜ் வந்து கிடைக்குது, ஒரு வாத்து இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். இந்த இமேஜையும் வந்து என்ன பண்றாங்கன்னா டீகோட் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு வெப்சைட் கிடைக்குது, ரெடிட்டோட ஒரு லிங்க் கிடைக்குது. அந்த ரெடிட்டோட லிங்க் உள்ள போனா சம்பந்தமே இல்லாம நிறைய லைன்ஸ் வந்து எழுதியிருக்கு. ரொம்ப பிலாசபிக்கலா நிறைய லைன்ஸ் வந்து சம்பந்தமே, ஒரு லைனுக்கு ஒரு லைன் சம்பந்தமே இல்லாத மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து எழுதியிருக்கு. இது என்னது இது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இந்த எல்லா லைன்ஸும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க கூகுள்ல, என்னது இது அப்படின்னு சொல்லி. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பட் கடைசியா ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. மேபினோகியான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கோடது தான். அந்த புக்ல வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கு, பட் வேற வேற பேஜ்ல சம்பந்தமே இல்லாம இருக்கும். இது என்ன புக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு பிலாசபிக்கல் புக் மாதிரி இருக்கு. இந்த புக்கை எல்லாருமே படிச்சு பாக்குறாங்க. பட் இந்த புக்கை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஒரே ஒரு ஆள் இன்டர்நெட்ல இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து போட்டு இதுல இருக்க ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா காலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போன் நம்பர் வருது அப்படின்னு சொல்லி அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணா அங்கிருந்து ஒருத்தர் பேசுறாரு. Very good, you have done well. There are 3 prime numbers associated with the original final.jpg image. 3301 is one of them. You will have to find the other 2. Multiply all 3 of these numbers together and add a .com on the end to find the next step. Good luck, goodbye. நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட போட்டோ, அதுல வந்து 3 நம்பர்ஸ் இருக்கு. முதல்ல 3301 ஒரு நம்பரும் இன்னமும் 2 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பரையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து வர ஆன்சருக்கு பக்கத்துல .comனு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, நீங்க எங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இன்டர்நெட் கம்யூனிட்டியே வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. என்னடா இது புதுசா இருக்கு, என்னடா ஏதோ ஒண்ணு போனது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் கம்யூனிட்டியே வந்து உள்ள இறங்கி டிடெக்டிவா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஆட்கள், இன்டெலிஜென்ட்டான ஆட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த வேலையை பண்ணுதுன்னு நினைச்சாங்க. சில பேர் சீக்ரெட் சொசைட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த வேலை எடுக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தேவை, எதையோ ஒரு பெரிய வேலை இருக்கு போல அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் இந்த இடத்த ஆர்வமா வந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஃபுல்லா டீகோட் பண்ண பாக்குறாங்க. இதுல எங்கடா நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு போட்டோலயும் பெருசா நம்பர் எதுவுமே கிடையாது. இருக்க ஒரே நம்பர் 3301 சொல்லப்படுற நம்பர் தான். இது யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா இந்த போட்டோவோட விட்டும் ஹைட்டும் இருக்குல்ல, இது என்ன சைஸ் அப்படின்னு பாக்குறாரு. வித் வந்து 509, ஹைட் வந்து 503. 3 பிரைம் நம்பர் கிடைச்சிருச்சு. இந்த 3த்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வருது. அதுக்கு பக்கத்துல .com அப்படின்னு போட்டு அந்த பேஜை ஓபன் பண்றாங்க. அந்த பேஜ்ல சம்பந்தமே இல்லாம ஒரு டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, கவுண்டிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாருமே இவ்வளவு பெரிய கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வெயிட் பண்றாங்க. கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோஆர்டினேட்ஸ் வந்து கிடைக்குது. இது நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு ஏதாவது ஒரு லொகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் வந்து காட்டு, தெரியுமா இந்த லொகேஷனோட நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பல நம்பர்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்து கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுது. 14 லொகேஷன் 5 டிஃபரெண்டான கண்ட்ரில காட்டுது. இந்த எல்லா லொகேஷனையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷன் பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த லொகேஷன் காட்டுதுன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க போன எல்லா இடத்துலயும் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இதுதான் அந்த போஸ்டர். ஒரு பூச்சி, சிகேடான்னு சொல்லப்படுற அந்த பூச்சியோட இதை போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு QR கோடு வந்து ஸ்கேன் பண்றது காட்டியிருக்கு. எல்லாருமே எப்படி அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே ஒட்டினாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரில அப்படின்னு சொல்லி அந்த QR கோடு எடுத்து ஸ்கேன் பண்றாங்க. அது ஒரு லிங்க்கு கொண்டு போகுது. அந்த லிங்க் வழியா ஒரு கவிதை, ஒரு ரிடில் மாதிரியான ஒரு விஷயம், போயம் மாதிரியான, அதுல ஒரு ரிடில் மாதிரியான விஷயம், அதை டீகோட் பண்ணும்போது ஒரு புக் கிடைக்குது. அந்த புக்லயும் இருக்கிறத சால்வ் பண்ணும்போது ஒரு வெப்சைட் கொண்டு போகுது. அந்த வெப்சைட்ல என்ன போட்டிருக்குன்னா, we want the best not the followers அப்படின்னு. அதாவது ஆல்ரெடி நாங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி வந்த ஆட்கள்லாம்,
நீங்க எல்லாம் லேட்டா வந்துட்டீங்க, அவ்வளவு இன்டெலிஜென்டான ஆள்லாம் நீங்க கிடையாது, எங்களுக்கு முதல்ல யார் வந்தாங்களோ அவங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் நிறைய பேருக்கு காட்டி இருந்திருக்கு. ஆனா உள்ள செலக்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன மெசேஜ் காட்டியிருக்கு அப்படின்னா, நீங்க இதுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க யாரையுமே கூட சேர்த்துக்கிட்டு விளையாடக்கூடாது, உங்களோட இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் சிக்கேடாவை பத்தி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, அவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்கன்னு சொல்லி. ஒரு மாசம் கழிச்சு சிக்கேடா இன்னொரு இதை வந்து அப்லோட் பண்றாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நாங்க எங்களுக்கு தேவையான ஆட்களை நாங்க எடுத்துக்கிட்டோம், உங்களால அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணல, உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வரல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, இது வந்து முடிவு கிடையாது, இன்னமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஆல் பை 3301 அப்படின்னு போட்டிருந்தது இருக்கு. அட போடா, எவனோ நம்மளை கலாச்சாரம் இருந்திருக்கான் போல, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், என் வாழ்க்கையில முன்னே இருந்திருப்பேன், இதை நான் பண்ணாம இருந்தான்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் ஆகி இது சும்மா எவனோ பிராங்க் பண்றான் போல அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா அது நடந்து கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு ஜனவரி 5, 2013 வந்து அதே ஆள் வந்து இன்னொரு இமேஜை வந்து அப்லோட் பண்றாரு. ஹலோ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க திருப்பி இன்டெலிஜென்டான இண்டிவிஜுவலை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த இமேஜ்ல ஒரு க்ளூ வந்து அடங்கியிருக்கு, இதை நீங்க சால்வ் பண்ணும் போது எங்களை வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் அப்லோட் பண்ணப்படுது. இந்த இமேஜை வந்து சால்வ் பண்ணும் போது ஒரு மெசேஜ் கிடைக்குது. அந்த மெசேஜ் எல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு புக்கோட இது கிடைக்குது. அந்த புக்கையும் அவங்க சால்வ் பண்ணும் போது கடைசியா அதுல இருந்து ஒரு லிங்க் கிடைக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணா ஒரு ஆடியோ, அந்த ஆடியோல யாரும் பேசுறது கிடையாது, அது பாட்டுக்கு ஒரு மியூசிக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மியூசிக் மட்டும் தான் அதுல இருக்கு. எல்லாருக்குமே ஒண்ணு புரியல, என்னடா மியூசிக் இது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த மியூசிக்கோட பீட் இருக்கும், இந்த வேவ்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணி அதை வந்து டேலி பண்ணும்போது ஒரு பெரிய நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் என்ன நம்பர்னு யாருக்குமே தெரியல. அவங்களும் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் போட்டு பாக்குறாங்க, ஆனா யாருக்குமே இது என்ன நம்பர்னு தெரியல. பட் கடைசியா எல்லா சோசியல் மீடியாலையும் தேடும் போது ட்விட்டர்ல இதே நம்பரை வச்சு ஒரு யூசர் நேம் ஐடி இருந்திருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு இமேஜ், அதுல யூனிக் ஆல்பபெட்ல வந்து ஒரு இமேஜ் கிடைக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி யாராலையுமே அதை சால்வ் பண்ண முடியல. இருந்தாலும் சில பேர் அதை வச்சு ஒரு சில லொகேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யதார்த்தமா சில பேருக்கு வந்து போஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி இருக்கு. 8 லொகேஷன்ல 4 டிஃபரன்ஸ் ஆஃப் கண்ட்ரில வந்து இந்த மாதிரியான போஸ்டர், சிக்கேடாவோட போஸ்டர் போட்டு ஒட்டப்பட்டிருக்கு. அது கீழே போன தடவை மாதிரி QR கோட்ஸ் எல்லாம் இல்ல, இப்ப போன் நம்பரே போட்டிருக்கு. இந்த நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணி பார்த்தா அதே மாதிரி போன தடவை மாதிரி எங்களுக்கு பெஸ்ட் தான் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு இந்த சிக்கேடா வந்து எந்த ஒரு போஸ்டையுமே ஆன்லைன்ல போடல. 2014 3வது தடவை சிக்கேடா வந்து ஒரு இதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப இந்த இமேஜை வந்து சால்வ் பண்ணும் போது ஒரு மெசேஜ் கிடைக்குது, அந்த மெசேஜை சால்வ் பண்ணும் போது ஒரு புக்கு கிடைக்குது, அந்த புக்கை வந்து சால்வ் பண்ணும் போது ஒரு லிங்க் கிடைக்குது. அந்த லிங்க் உள்ள போய் பார்த்தா லீபர் பிரீமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. லீபர் பிரீமிஸா அப்படின்னா என்னங்க அப்படின்னு இன்டர்நெட்ல இருக்க யாருக்குமே புரியல. அவங்களும் போயிட்டு எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா இந்த புக் வந்து ஒரு ஆளால எழுதப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சது. லீபர் பிரீமிஸ் அப்படின்னா லாட்டின்ல ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு அர்த்தமா. இந்த புக்கை யாரா எழுதுனான்னு பார்த்தா சிக்கேடா. அவங்களே எழுதிதான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியாது. ரூனிக் ஆல்பபெட்ல வந்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். இதுல இருக்க எதுவுமே யாருக்குமே புரியாது. லூனிக் ஆல்பபெட்னு சொல்றது இன்னைக்கு காலகட்டத்துல பயன்படுத்தப்படுறதான்னு பார்த்தா கிடையாது, அது ஒரு லாங்குவேஜே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. அடுத்த 2 வருஷத்துக்கு சிக்கேடா கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவுமே வரல, எந்த ஒரு பதிலுமே வரல. அப்படின்னும் போது இருக்கிற 74 பேஜான இந்த புக்ல 19 பேஜை வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கவிதைகள் எழுதியிருக்கு, லைஃபுக்கான பிலாசபி எழுதியிருக்கு, இப்படி வாழணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை அந்த இதுல வந்து எழுதி வச்சிருக்காங்க. இன்டர்நெட் கம்யூனிட்டி எல்லாமே யோசிக்கிறது, இவன் காசு அதிகமா கேட்பான், ஏதோ ஒரு பஸ்ல வந்து எவனோ வச்சிருந்திருக்கான், காசு அதிகமா கேட்பான்னு இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் கம்யூனிட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல சிக்கேடா அடுத்த 2 வருஷத்துக்குமே எதுவுமே பண்ணல. 2015 இன்னொரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணப்பட்டுச்சு. வழி சும்மா கிடக்கு, நீங்க இன்னும் அந்த புக்கை டீகோட் பண்ணீங்கன்னா எங்களை வந்து அடையலாம், குட் லக் அப்படின்னு சொல்லி 2015 இந்த ஒரு போஸ்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கேடா என்ன ஆனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்னைய வரையுமே சிக்கேடா யாருக்குமே தெரியாத ஒரு ஆட்கள தான் இருக்காங்க. அது யாரு சிக்கேடான்றது? ஒரு கல்ட்டா? கவர்மெண்டே இந்த மாதிரியான ஆட்கள், இன்டெலிஜென்டான ஆட்களை ரெக்ரூட் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் அவங்க வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டின்னு சொன்னாங்க, சில பேர் வந்து இன்டர்நெட்ல எவனோ அந்த மாதிரி கலப்பிருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சது சிக்கேடான்றது ஆன்லைன்ல ஒரு ஆள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் சிக்கேடா வெளில வந்து பண்ண ஒரு விஷயம்னா
இந்த இடத்துல போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்கல்ல, அது மட்டும் தான் சிகேடா வந்து வெளில வந்து பண்ண ஒரு விஷயம். ஆனா சிகேடா யாருன்றது யாருக்குமே தெரியாது. 2013 டைம்ல பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இந்த மாதிரியான ஒரு பசில்ஸ்லாம் வச்சு ஆட்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கோ ஒரு சில விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பசில் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அந்த ப்ராடக்ட்டை வெளில கொண்டு வருவாங்க. சில பேர் ஆட்களையும் இப்படி எடுப்பாங்க. சிகேடா யாரு, இவங்க இப்படி உள்ள வந்தாங்க, இன்டர்நெட்ல இப்படிலாம் போட்டாங்க, ஒரு சில ஆட்களை ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஆனா சிக்கேடா யாரு, அவங்க என்ன இன்டர்நெட்ல எதனால ஆட்கள் எடுத்தாங்க அப்படின்றது என்னை வரையும் தெரியாத ஒரு விஷயம் தான். பட் சிக்கேடான்னு சொல்லப்படுற இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டிருந்தது இல்ல, இது எல்லாமே ஏர்போர்ட்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் வந்து எல்லாமே ஒட்டியிருந்திருக்கு. இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே சில பேர் சொல்றது இன்டர்நெட்ல இந்த மாதிரி காசு கொடுத்து சில போஸ்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போய் ஒட்ட வச்சிருக்காங்க காசு கொடுத்து சில பேரை அப்படின்னு சொல்றாங்க. பட் சிக்கேடா யாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் இந்த சீக்ரெட் சொசைட்டியா இல்ல யார் இந்த வேலையை பண்ணா அப்படின்றது இன்னி வரையும் ஒரு இன்டர்நெட்ல ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பின்னாடி தெரிஞ்சதுன்னா இன்னொரு வீடியோ நான் வந்து போடுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.